காய்ஸ் நீங்கள் என்ன டாபிக் பார்க்கணும்னா விட்டமின் ஏ டெஸ்ட்டு. இன்னொன்று வந்து லூகாஸ் டெஸ்ட் இருந்துச்சு. லூகாஸ் ஆடியோ முன்னாடி நடத்திருந்தேன். இது இம்பார்ட்டண்டானது விட்டரும் லூகாஸும் பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து ஷார்ட்கட்டாக ஒரு கிவன் மாதிரி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து P/I2, அதாவது பொட்டாசியம் அயோடின் டைஐடின். அடுத்து என்னதுன்னா ஏஜி கிவ்ஸ் NO2. அடுத்து O டபுள் பாண்ட் N பாண்ட் O. இது உங்களுக்கு புரியும். NO2 தான் பிரிச்சிருக்கோம் கொஞ்சம். கிவ்ஸ் KOH. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இது இருந்தால் உங்களுக்குள்ளே போகணும். இது இருந்தால் உங்களை ரியாக்ட் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். இது 4 இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 செட் ஆஃப் இருக்குது. ஃபஸ்ட் பிரைமரி, செகண்டரி, டெஸ்டரி. ஃபஸ்ட்டு பிரைமரி பார்ப்போம். பிரைமரிக்கு வந்து ஃபஸ்ட்டு எத்தனை எடுத்துக்கோங்க. CH3 CH2 OH எத்தனை எடுத்துக்காச்சு கிவ்ஸ். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல பொட்டாசியம் I2 வச்சு பண்ண போகிறோம்னு, அதனால் மேலே அதை எழுதிக்கோங்க, எத்தனாலும் எழுதிக்கோங்க. கிவ்ஸ் P/I2. இப்போ என்ன ஆகுதுன்னா OH வந்து வெளியேறிட்டு அந்த I2 வந்து இங்கே உட்காந்துக்கிறோம். OH வந்து இப்போ வெளியேறிடும். அதை ப்ளூ பெனில் மார்க் பண்ணுறேன். வெளியேறிட்டு I2 வந்து இங்கே வந்து உட்காந்துக்கிறோம். அதை அப்படியே இங்கே எழுதிடுங்க. CH3 CH2 பாண்ட் I. இப்போ அடுத்து என்னன்னா கிவ்ஸ் AgNO2. இப்போ என்ன ஆகுதுன்னா ஐ வந்து வெளியிட்டு இந்த NO2 வந்து இங்கே உட்காந்துக்கிறோம். கொஞ்சம் ஈஸி தான், தெளிவாக பார்த்தீங்கன்னா புரியும் கண்டிப்பாக. வெரி வெரி ஈஸி. 3மே ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்து என்ன ஆகுதுன்னா அதை அப்படியே எழுதிக்கோங்க. CH3 பாண்டு CH2 பாண்ட் NO2. இப்போ அடுத்து கிவ்ஸ் O டபுள் பாண்ட் N பாண்ட் O. NO2 தான் அப்படி எழுதிக்கும். பிரிச்சுட்டு இங்கே பிரிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் லைட்டாக குழப்புற மாதிரி இருக்கும். நான் ஷார்ட்கட்டாக ஒன்று ஒரு ட்ரிக்கு மட்டும் வச்சுக்கிறேன். 2 2 இருக்குது, 2 2 பிரிச்சளிக்கும். அங்கே 2 O இருக்குது, அதையும் பிரிச்சளிக்குங்க. இப்போ 2 OH ஒன்று இருக்குது, 2 ஜோடி OH இருக்குது. ஒரு ஜோடி OH வந்து வெளியேறின்னு வச்சுக்கோங்க, இன்னொரு ஜோடி OH மட்டும் இருக்கும். அதனால் என்ன ஆகும்னா CH3 பாண்டு C, இங்கே மட்டும் ஒன்று C பதில் டபுள் பாண்ட் வரும். NO2 இருந்துச்சுல, அதனால் இந்த O வந்து OH வந்து தனியாக வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கிவ்ஸ் KOH. இப்போ ஒன்றும் இல்லை, அந்த அச்சை மட்டும் அப்படியே வெளியேறிட்டு இந்த K வந்து இங்கே வந்து உட்காந்துக்கிறோம். லாஸ்ட் 2 மட்டும் லைட்டாக குழப்புற மாதிரி இருக்கும். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, ரிப்ளை பண்ணுறேன். CH3 பாண்டு C டபுள் பாண்ட் N பாண்டு ஓகே. இவ்வளோ தான் ப்ரைமரி. இந்த ப்ரைமரிக்கு வந்து என்ன கலர் கிடைக்கும்னா ரெட் கலர் கிடைக்கும். நான் லாஸ்ட்டாக இதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஃபார்ம் வச்சுருக்கேன், அதெல்லாம் பார்த்துக்கோம். செகண்டரி பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்னா 2 ப்ரொப்பனால் எடுத்துப்போம். அதாவது என்னென்னா முன்னாடி மைண்டில் விட முன்னாடி வந்து மெத்தில் ஒன்று எடுத்துருப்போம். இங்கே வந்து 2 CH3 போடணும். மேலே ஒரே ஒரு CH3 இருக்கும். இங்கே வந்து 2 CH2 போட்டுக்கணும். CH2 மிச்சம் எல்லாமே அதே மாதிரி தான். OH தூக்குற, I2 சேர்க்குற. சேர்த்துருவோமா? இது கீழே பேர் எழுதிங்க. 2 ப்ரொப்பனால் எழுதிங்க, அது மார்க் குறைப்பாங்க. இப்போ அங்கேயே அதே தான். AgNO2. இப்போ I வெளியே போயிட்டு NO2 வந்து இங்கே வந்து உட்காந்துக்கிறோம். CH2 பாண்ட் NO2. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக எழுதணும். இந்த இடத்துல எல்லாத்துக்கும் குழப்பம். முன்னாடி அங்கே பண்ணிங்களா அதே மாதிரி பென்சிலை போட்டு பார்க்க தயவு செஞ்சு பெண்ணில் மேலே போட்டு பார்த்துறாங்க. என்னை மாதிரி உங்களுக்கு புரியுங்காண்டி வேறு பக்கம் இப்போ என்ன யூஸ் பண்ணியிருக்கேன். பென்சில் எழுதி பார்த்து நமக்கு தான் எரேஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கரெக்டாக அதை மட்டும் எழுதுங்க. CH3 போட்டுக்கோங்க. பாண்டு C டபுள் பாண்ட் N பாண்டு OH. நானே கொஞ்சம் மிஸ்டேக் எழுதிங்க, நான் கீழே அடிச்சு எழுதுகிறேன். நீங்கள் யாரும் அடிச்சு எழுதிடாதீங்க, அடிச்சுடா மைனஸ் ஆகும் மார்க்கு. கிவ்ஸ் KOH. இதில் என்ன ஒரு பியூட்டினா ஒவ்வொன்றுக்கும் குறைஞ்சிக்கிட்டே வரும். இங்கே வந்து இப்போ KOH பண்ணும்போது நோ ரியாக்ஷன் அட் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்து இந்த ரியாக்ட் பண்ணாது. அந்த ரூம் டெம்பரேச்சருக்கு இந்த ரியாக்ஷன் பண்ணாது இதோட, அதாவது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டெஸ்டரி. எல்லாம் ஈஸி தான், வாங்க அடுத்த இது பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அடுத்து அப்படியே ஒன்றுனா குறைஞ்சிக்கிட்டே வரும் 2 மட்டும். இப்போ டெஸ்டரி வந்தாச்சு. டெஸ்டரிக்கு என்ன எடுக்க போகிறோம்னா 2 மெத்தில் 2 ப்ரொப்பனால் எடுக்க போகிறோம். சொன்னிட்டு உடனே பயந்துடாங்க, அதே தான். இங்கே முன்னாடி வந்து 2 CH3 தான், இப்போ 3 CH3 சேர்ப்போம். CH3 சேர்த்தாச்சா? பாண்ட் 3 கரெக்டாக பாண்ட் போடுங்க. சீக்கிட்ட தான் பாண்ட் இல்லாமல் இருக்கணும். CH2 பாண்ட் OH பேர் இதுக்கு கண்டிப்பாக கொடுத்துருங்க. 2 மெத்தில் 2 ப்ரொப்பனால், அதே தான். P வந்து I2 இப்போ யூஸ் பண்ணும்போது அதே தான். OH வெளியேறிட்டு அயோடின் வந்து உட்காந்துக்கிறோம். இப்போ
அதே மாதிரி போட்டு CH2 பாண்ட் அயோடின் போட்டு AgNO2 பண்ணும்போது என்ன கிடைக்கும்? அதாவது I வெளியேறிட்டு NO2 வந்து உட்காந்துக்கிறோம். AgNO2 இப்போ I வெளியேறிட்டு NO2 வந்து உட்காந்துக்கிறோம். பாண்டு மட்டும் கரெக்டாக போடுங்க. நான் இப்போ மிஸ்டேக்காக போடுறேன். பாண்டு இப்படி போட்டால் உங்களுக்கு மார்க் கண்டிப்பாக குறையும். பாண்டு கரெக்டாக போடுங்க. அடுத்து O டபுள் பாண்டு O. இப்போ இங்கே என்னால் ரூம் டெம்பரேச்சருக்கு ரியாக்ட் பண்ணாது. இப்போ இது வந்து உங்களுக்கு அப்படியே ஈஸியாக இருக்கா பார்க்குறதுக்கு? அப்படியே ஒவ்வொன்றா குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ ரிசல்ட் எல்லாம் போயிடாதீங்க தயவு செஞ்சு. ஃபஸ்ட்டு ப்ரைமரிக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ரெட் கலர் கிடச்சிருக்கு. செகண்டரிக்கு வந்து ப்ளூ கலர் கிடச்சிருக்கும். டெஸ்ட் வரைக்கும் கலர்லெஸ், அதாவது கலர் இருக்காது. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கு ரெட் கலர், செகண்டரிக்கு வந்து ப்ளூ கலர், டெஸ்ட் வரைக்கும் வந்து கலர்லெஸ். இது ஷார்ட்கட்டாக ஒன்று வச்சுருக்கேன், அதை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை மட்டும் எழுதிட்டு வந்தாலே உங்களுக்கு 1 மார்க் போடுவாங்க. மேக்ஸிமம் 1 இல்லாட்டி 1.5 போட்டுருவாங்க. 3 மார்க்லையும் கேட்கலாம், 5 மார்க்லையும் கேட்கலாம். சப்ஸ்டியூஷன்லாம் கேட்பாங்க கண்டிப்பாக. இப்போ ஷார்ட்கட் என்னதுன்னா RBC, அதாவது ஆர்னா ரெட்டு, பினா ப்ளூ, சினா கலர்லெஸ். இது ஒரு ஷார்ட்கட் தான், மைண்டில் ஏற்றிக்கோங்க. இந்த 2 மார்க் இல்லாட்டி 1.5 மார்க் கொடுப்பாங்க. இப்போ இந்த கலர் மட்டும் எழுதுறதுக்கு மோஸ்ட்லி எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாததை கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ இஸ் கம்மிங் சூன். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.